ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போது சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 12. எல்லாருமே ஆச்சரியத்தில் யார் இந்த ஷேடோ பர்சன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் இதை பற்றி எல்லாரும் மறந்துருப்பாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அந்த ஏன்ஷியன் டோர் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்குது. என்னடா இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ தள்ளி போகிறான். பட் அந்த டோர் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வருது. ஸோ இப்போ அந்த டோர் கிட்டே இருந்து நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக தள்ளி போய்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த டோர் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வருது. ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கான். அப்பவும் அந்த டோர் விடலை. சரி, இதை என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு, உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்குள்ள போறான். இப்போ கார்டர் ஸ்டைல் நடந்த அரினாவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா அந்த ஷேடோ வர்த்தியானவன் அந்த காலுக்கு அதை ஆன்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு ஆர்ச் பிஷப் பார்க்கவும் இங்க என்ன நடக்குதுன்னு ஓரியானவன் அலெக்ஸாவும் கேட்கறா. அது வந்து இந்த சாங்சுரியோட டோர் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். பட் ட்ரையல் டைம்ல இந்த மாதிரி டோர் ஓப்பன் ஆனதா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. கத்தீட்ரலுக்குள்ள இருக்கிற அந்த டோர் பிசிக்கல் டோர் தான். பட் இது இந்த இடத்துல வேணா எப்படி வேணா ஓப்பன் ஆகும். மொத்தமா இதுல 3 டோர் இருக்கு. வர்த்தியானவங்களை மட்டும் தான் இது உள்ள அலோவ் பண்ணும். அச்சோ, டோர் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு, மக்கள் யாரையும் அது பக்கத்துல விடாதீங்க, சீக்கிரம் எல்லாரும் அனுப்புங்க அப்படின்னு அந்த ஆர்ச் பிஷப் சொல்றான். கார்டர் ஸ்டைல் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அனுப்புறாங்க. லேடிஸ் நீங்களும் கிளம்புங்க நம்ம சொல்லப்பா. அவங்க கத்தி எடுக்கிறாங்க. பார்த்தா ஷேடோ கார்டன் எல்லாரும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நீங்க 2 பிரின்சஸும் கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். உங்ககிட்ட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்சலான் நீ பாத்துக்கோ அப்படின்னு ஆல்ஃபா சொல்றா. அப்படின்னா இதுதான் ஆல்ஃபா, ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதா, ஐரிஸோட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அலெக்சியா பாக்குறா. ஷேடோ கார்டன்ல இருக்கிற எல்லாரும் இப்போ அந்த டோர்க்குள்ள போறாங்க. உங்க 2 பேரையும் எதுவும் பண்ண போறது இல்ல பிரின்சஸ். பட் இந்த சொட்டத்தலை என்ன நாங்க உள்ள கூட்டிட்டு போறோம். ஏன்னா அப்பதான் இவன்ட்ட இருந்த உண்மையை வாங்க முடியும். மீறி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சிங்க இவ உயிரை எடுத்துருவான் அப்படின்னு பீட்டா கழுத்துல கத்திய வைக்கவும் நாட்ஸ்மே இவ விட்டு அப்படின்னு ஓரியானா சொல்லவும் இப்போ சமாவா சாகட்ட விடுன்னு அலெக்சியா சொல்றா. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பீட்டா நடிச்சிட்டு இருக்கா. டோர் க்ளோஸ் ஆக போகுது, சீக்கிரம் போகணும். டே சொட்ட எங்க கூட வா அப்படின்னு சொல்லவும் செத்ததுக்கு அப்புறம் உன்னை நரகத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா திடீர்னு ஒருத்த வந்து எப்சலான அட்டாக் பண்றான். செஸ்ட்ல வச்சிருக்கிற ஸ்லைம் அவன் வெட்டியிருந்தான். பீட்டா வர அதை பாக்குறதுக்கு திரும்ப போகவும் இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு டக்குனு அதை ஒட்ட வச்சு டக்குனு அவனை கட் பண்றா. வேணாம் உனக்கு என்னாச்சுன்னு பிஷப் கேட்டா அவன் துண்டு துண்டா சதறி போறான். நீ பாத்தியா அப்படின்னு கேட்கவும் நான் எதையோ பாக்கலன்னு பிஷப் சொல்றான். இப்ப அவனை கூட்டிட்டு எப்சலான் உள்ள போறா. என்னத்த பாத்தியான்னு கேட்டா எல்லாம் ஃபாஸ்டா நடந்ததுன்னு அலெக்சியா யோசிக்கிறா. இப்ப எல்லாரும் உள்ள போறாங்க. நீ இதுல தலையிடாதான் ஷேடோ சொல்லிருப்பான். என்னால சும்மா உட்காந்துருக்க முடியாதுன்னு அலெக்சியா அதுக்குள்ள குறிக்கவும் ஒரியானவும் உள்ள போய்தான். இப்ப அந்த டோர் க்ளோஸ் ஆயிருது. பீட்டா ஜாலியா நின்னுட்டு இருந்தா. அவன் மேலே இவங்க 2 பேரும் வந்து விழுறாங்க. ஹேரோஸ் கொஞ்சம் எந்திக்கிறியான்னு அலெக்சியா கேட்கவும் நீ ஏமல இருந்து எந்திக்கிறியா அப்படின்னு பீட்டா கேட்கறா. இவங்க உள்ள வந்திருக்கிறத பார்த்துட்டு ஆல்ஃபா போயிட்டு அவங்க முன்னாடி முறைச்சிட்டு நிற்கவும் நான் கால் தடுக்கி விழுந்துட்டேன், ஏன் முன்னாடி டோர் இருந்தது ஒன்று ஏன் தப்பு இல்லை அப்படின்னு அலெக்சியா சொல்லவும் சரி நீங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அலெக்சியா அவங்கள கூட்டிட்டு போறா. இதுதான் சாங்சுரியா, இது என்ன இடம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த டீமனோட லெஃப்ட் ஆர்ம் இங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும் அப்ப அந்த கதெல்லாம் உண்மையா அப்படின்னு அலெக்சியா கேட்கறா. ஆமா, ஹீரோ ஒலிவியே தான் அதோட கையை வெட்டினாங்க. இதுதான் ஹீரோ ஒலிவியன்னு சொல்லவும் இது ஒலிவியே ஒரு பொண்ணு ஆனா ஒரு ஆம்பளை செல்லாம் வெளியே இருக்குன்னு அலெக்சியா கேட்கவும் இது மட்டும் இல்ல இவங்க இன்னும் நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க, இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா அப்படின்னு அலெக்சியா அவளோட ஃபேஸை காமிக்கிறா. நீ ஒரு பொசஸ் ஆச்சு, நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும் பொசஸ்ட பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையை உங்ககிட்ட கேட்டா சொல்ல மாட்டா, அதான் நாங்களே தெரிஞ்சுக்கலாம்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஆல்ஃபா வந்துட்டு அங்க இருக்கிற டோரை ஓபன் பண்றா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்னால எப்படி இதை ஓபன் பண்ண முடியுது அப்படின்னு அந்த பிஷப் பாக்குறான். மேஜிக்கல் எனர்ஜி இந்த டீமன் ஹீரோஸோட மெமரிஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அந்த மெமரிஸ் எங்கேயோ போக வழி இல்லாம இங்க தான் அடைஞ்சு கிடக்கு. ஹீரோ ஒலிவியவும் நானும் பார்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும். உண்மையிலே ஹீரோ ஒலிவியக்கு என்னாச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு ஆல்ஃபா உள்ள போறா. அப்படின்னா நீ தான் என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் எதுவும் பண்ணலேன்னு அரோரா சொல்றா. என் முன்னாடி ஒரு கதவு இருந்துச்சு, அதை திறந்தா நான் இங்க வந்துட்டேன். நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் இங்க இருந்து ஃப்ரீ ஆகணும்னு தான் ஆசை, நம்ம 2 பேருக்கும் ஒரே கோல் தானே அப்படின்னு வா சொல்லவும் வந்த வழியாவே நான் திரும்ப வெளியே போயிடவா, வெளியே போக உனக்கு வழி தெரியுமான்னு கேட்கவும் தெரியாதுன்னு வா சொல்றா. அப்புறம் எப்படி வெளியே வந்து என் கூட ஃபைட் பண்ணன்னு கேட்கவும் நான் திடீர்னு கண்ணை முழிச்சேன், பார்த்தா அங்க இருந்தேன் அப்படின்னு வா சொல்லவும் நானே வழியை தேடிக்கிட்டேன். நம்ம ஹீரோ போனா ஒரு அழகான பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, நீ காப்பாற்ற மாட்டியான்னு வா கேட்கவும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன கட்டி போட்டுக்கிட்டு நானே ட்ரைனிங் பண்ணுவேன், நீயும் அப்படிதான் பண்றியோன்னு நினைச்சேன். நம்ம ஹீரோவில் ரிலீஸ் பண்ணவும் எனக்கு இங்க இருந்து ஃப்ரீ ஆகணும்னு ஆசை, உனக்கு இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு ஆசை, வெளியே எப்படி போறதுங்கிற வழி எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் தெரியாதுன்னு சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, இந்த இடமே ஃபுல்லா ஒரு மெமரிஸ் தான், இந்த சாங்சுரியோட சென்டருக்கு நம்ம போனா போதும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நீ மேஜிக்கை யூஸ் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் ஆயிரும். சோ மேஜிக்கை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வா சொல்லவும் மேஜிக் இல்லாம கூட நான் ஃபைட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ரொம்பவும் வீக் தான், சோ என்னையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா மிஸ்டர் நைட் அப்படின்னு வா கேட்கவும் ஆனா உன்னை பார்த்தா வீக் ஆனவா மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். அந்த மெமரி இப்ப பிரேக் ஆகுது. ஐஃபாவோட டீமை காமிக்கிறாங்க. இதுதான் ஹீரோ ஒலிவியோட மெமரிஸ். பல காலங்களுக்கு முன்னாடி இந்த கல்ட் ஆர்ஃபன் சில்ட்ரனை கூட்டிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்தினாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்கள தான் பொசஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆல்ஃபா காமிக்கிறா. இது எந்த இடம் நம்ம ஹீரோ கேட்கவும் இது என்னோட மெமரி தான் நொராரா சொல்றா. சின்ன பொண்ணு பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கல, ஏன் அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் பெட்ல சூச்சு போயிருப்பாளோ என்னமோ, மெமரியை நம்ம பிரேக் பண்ணாதான் நம்மளால இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு அரோரா வந்துட்டு நீ அலறதுனால எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு அவ சவுட்ல பொலிர்னு விடுறா. ஒரு சின்ன பொண்ணை இப்படியா அடிப்பா நம்ம ஹீரோ கேட்கவும் இது நான் தானே, சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப இது நீ தான் ஒத்துக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ ஒலிவியன்னு சொல்லப்படுறவளும் அவங்க யூஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒருத்தி தான். பட் அவளோட பாடி டியாப்ளோ செல்ஸை ஏத்துக்குச்சு.
டீமன் செல்ஸை மற்றவங்க உடம்புல செலுத்தி தான் இந்த கல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாங்க அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும், டீமன் கூட ஃபைட் பண்ண ஸ்ட்ராங்கான ஒரு பவர் தேவையில்ல அப்படின்னு பிஷப் சொல்லவும், கல்ட் சொல்ற ஒரு எக்ஸ்கியூஸ் தான் அது, ஆனா உண்மை அது கிடையாது. ஒலிவியாவும் இந்த உலகத்தை காப்பாற்ற போராட போறோம், இந்த உலகத்தோட அமைதிக்காக தான் போராடுறோம் அப்படின்னு அவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டா, ஆனா உண்மையிலேயே கல்ட் அவளை அதுக்காக உருவாக்கல அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும், தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அவங்க கிட்ட ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் பிஷப் கத்துறான். டீமன் செல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான் ஒலிவியாவே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு அவளை அவங்க எங்க அனுப்புனாங்கன்னா அப்படின்னு காமிக்கிறா. இப்ப மெமரிஸ் சேஞ்ச் ஆகுது, பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்புனாங்கன்னு அலெக்சியா பாக்குறா. லெஃப்ட் ஆர்ம ஒலிவியா வெட்டி எடுத்தது நம்ம உண்மைதான், ஆனா கல்ட் அந்த லெஃப்ட் ஆர்மை யூஸ் பண்ணி அதோட செல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை தயாரிச்சாங்க அப்படின்னு ஆல்ஃபா காமிக்கவும், ஜீனான் இதை யூஸ் பண்ணது அலெக்சியாக்கு ஞாபகம் வருது, ஆனா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் ஆல்ஃபா சொல்றா. இது அந்த டீமனோட ஆமா எங்கப்பா பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரின்சஸும் பாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எதுக்காக இவங்க கிட்ட காமிக்கிறீங்க, போது இதை இப்பவே நிறுத்திக்கோங்கன்னு பிஷப் சொல்லவும், அங்க பாருங்க ஆல்ஃபா காமிக்கிறா. பார்த்தா அந்த பிஷப்பும் ஒரு சயின்டிஸ்டா இதுல ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். இந்த டேப்லெட் அதிகமான பவரையும் வயசாகாத ஒரு பாடியவோ கொடுக்கும், ஆனா இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு, அவனை பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு ஆல்ஃபா கேட்கவும், அந்த சைடு எஃபெக்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க, அதுல அவன் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அவனுக்கு முடி இருக்கு, ஆனா இப்போ இருக்கிறவங்க கிட்ட முடி இல்ல அப்படின்னு அலெக்சியா சொல்லவும், அது ஒன்றும் அந்த டீமன் பிளட்டோட சைடு எஃபெக்ட் கிடையாது, கூட இருந்த எல்லாம் முட்டாளா இருந்துச்சு, நானே யோசிச்சு வச்சு எனக்கு முடி கொட்டி போயிடுச்சு அப்படின்னு அந்த பிஷப் சொல்லவும், சாரிப்பான்னு அலெக்சியா சொல்றா. ஃபர்ஸ்ட் பிரச்சனை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அந்த மாத்திரையை எடுத்துக்கணும், இல்லைன்னா அவங்க பவர் கம்மியாயிரும். அண்ட் இன்னொரு பிரச்சனை, ஒரு வருஷத்துக்கு அவங்களால 12 டேப்லெட்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். கல்ட்டோட ஹையஸ்ட் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல ஏன் 12 பேர் இருக்காங்கன்னு இப்போ புரியுதா. ஆனா இவங்களோட ரிசர்ச் சக்சஸ் ஆகல. இதை பெர்ஃபெக்ட் ஆக்க டீமன் பிளட்டும் ஹீரோ டிசெண்டன்ட்ஸ் ஆன எங்களை மாதிரி ஆளுங்களோட பிளட்டும் இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும், கல்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த பவருக்கு ஆசைப்பட்டாங்க, ஆனா நான் நைட் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நைட் அப்படின்னு டெல்டா அவனை பிடிச்சி வச்சிருந்ததுல இருந்து அவன் கத்திக்கிட்டு வெளியே வரவும், டெல்டா கத்தி எடுத்து அசால்ட்டா அவன் உடம்புல சொருவிட்டா, அவன் தூக்கி கீழே தண்ணிக்குள்ள படுவோம். டெல்டா நம்ம அவன் கிட்ட இருந்து ஒன்றும் நிறைய உண்மையை வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும், அச்சோ சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு டெல்டா சொல்லவும், அண்ட் பல மட்டும் சொல்லியிருக்கேன் உன்னோட டார்கெட் இறந்து போயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணுன்னு அப்படின்னு ஆல்ஃபா சொல்றா. அந்த பிஷப் மேல வந்து அட்டாக் பண்ணவும் மெமரிஸ் ரெண்டா பெரியுது, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு அலெக்சியா பாக்குறா, அவங்க எல்லாம் வேற மெமரிஸ்லயே இருக்கிறாங்க, நம்ம மட்டும் தான் இங்க வந்திருக்கோம்னு ஆல்ஃபா சொல்றா. இந்த சாங்சுரி எங்க ஏரியா, இங்க நான் தான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், இங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அந்த பிஷப் வந்து இப்ப நிறைய ஆளா பெரியறான், ஃபன்னா இருக்கு அப்படின்னு டெல்டா அட்டாக் பண்ண போறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸில் இருக்கிறவங்க வந்துட்டு டீமனை ரிவைவ் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணல, அந்த டீமனோட பவர் அவங்களுக்கு கிடைக்கணும், இட்டர்னல் லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்களா மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸோட நோக்கமே. பட் கல்ட் ஆஃப் டியாப்லோஸோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் சக்ஸஸ் ஆகல. ஆல்ஃபா மாதிரியான ஹீரோ பிளட் லைனில் இருக்கிறவங்களும் டீமனோட பிளட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடோ கார்டன் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.